தாய் தமிழ் உறவுகளுக்கு விஜய் அரவிந்த் விளாக்ஸ்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த சேனல் வந்து விளாக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்து பர்சனலாக ஆசை வந்து நிறைய வெளியில் போகிற வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணோம். தினம் தினம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் தான். ஆனால் முதல் வீடியோ வந்து ஒரு கோஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை நோக்கி தான் இந்த சேனல் பயணப்பட போகுது. ஆனால் நான் ரீசெண்டாக வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாட்டை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டு நான் வந்து பிரமிச்சு போன ஒரு விஷயமா அந்த மாநாடு மாறி போச்சு. எல்லாரும் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு மாநாடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படி என்னதான் அந்த மாநாட்டில் நடக்கும்? இப்போ அரசியல் கட்சி மாநாடுனா நம்ம டிவியில் பார்க்குறோம், திமுக அதிமுக மாநாடுகளை பார்க்குறோம், டிவிக்கு விஜய் அவர்களுடைய மாநாடுகளை பார்க்குறோம். இந்த கரூரில் 41 பேர் இறந்தது, சேலம்ல ஒருத்தர் இறந்தது, போடப்பட்ட அத்தனை சாரையும் உடைச்சது, பனைமரத்துல ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, ஜென்ரேட்டர்ல ஏறி கரண்ட் ஆஃப் பண்ணது, இப்படி ஒரு ஜாம்பிஸ் கூட்டமாக இந்த டிவிகே கூட்டம் வந்து மாறி போச்சு. இந்த சைடு திமுக அதிமுகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டமே இருக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க, ஆனா பேசிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு, காசை கொடுத்து ஆளை கூப்பிட்டு வர்றது, குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்து ஆளை கூப்பிட்டு வர்றது, சேரில் வந்து பாக்கெட்டாக வச்சிருவாங்க. வரக்கூடிய மக்களுக்கு வந்து பரிசு பொருட்களாக வச்சிருவாங்க. வர மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு வேலை முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. தலைவர் பேசிட்டு இருப்பாரு, இங்க சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. தலைவர் பேசிட்டு இருப்பாரு, இங்க உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அலங்காரத்துக்காக வாழை மரங்கள் பழங்கள் எல்லாமே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கோம். அதை அத்தனையும் அறுத்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். சேரை முதற்கொண்டு களவாண்டு போன கூட்டம்னா இந்த திராவிட கூட்டமும் சரி, இந்த டிவிகே கூட்டமும் சரி. இந்த கூட்டத்துக்கு மத்தியில இராணுவ கட்டுப்பாடோடு ஒரு கூட்டம் வந்து நடந்தா எப்படி இருக்கும், ஒரு மாநாடுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க அப்படின்னு ஒரு தலைவர் வந்து ஒரு அறைகூவல் விடுறாரு. ஏன் அதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே நமக்கு தமிழ் தேசியத்தின் மீது ஈடுபாடு ஜாஸ்தி. தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதி கொண்ட ஒரு எண்ணமாக என்னுடைய எண்ணம் மாறி போச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு நமக்கு கற்பிச்ச நிறைய வழிகள் தான் காரணம். இந்த தமிழ்நாடு வந்து தமிழர் அல்லாத ஒரு கையில போய் எப்படி சிக்கி சின்னாபினமாகி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழனும் வந்து அடிமைகளா மாறி நிற்கிறோம், ஒட்டுமொத்த தமிழர்களை வந்து பிச்சைக்காரனா மாறி நிற்கிறோம். இந்த அரசாங்கம் கொடுக்குற 5000 ரூபாய் மாதம், 1000 ரூபாய் விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, கிரைண்டர், டிவி, இதுக்காக நம்ம வந்து அலையக்கூட ஒரு கூட்டமா மாறிட்டோமே. மக்களுக்கு இனாம கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த ஓட்டை அறுவடை செய்து வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க. வாங்கி ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டை எப்படி சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் வேட்டையாடப்படுது, தமிழ்நாட்டில் நீர் வளங்கள் வேட்டையாடப்படுது, தமிழ்நாட்டில் மலை வளங்கள் வேட்டையாடப்படுது, காடு வந்து அழிக்கப்படுது, கனிம வளங்கள் திருடப்படுது. தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பொது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுமே அதை வந்து சொந்தம் கொண்டாட முடியும். ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு நீரை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதையுமே இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசோ இல்ல ஆண்ட அரசோ கேட்காது. உச்சகட்ட ஜோக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நீர் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன கர்நாடகால ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், ரெண்டு கட்சிகளுடைய நிலைப்பாடுமே அதான். அது வந்து அந்த மாநில கட்சியா மாறிடும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் வந்து தன்னுடைய மாநிலத்துக்கு ஆதரவா இதை எதிர்த்து போராடுவாங்களான்னு கேட்டா கிடையாது. இதை விட ஒரு உச்சகட்ட கொடுமை என்னன்னா, இப்ப காங்கிரஸ் தான் அங்க ஆட்சி அமைச்சிருக்கு, காங்கிரஸ் தான் அங்க ஆட்சி செய்யுது. இந்த காங்கிரஸை தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன காங்கிரஸை வெல்ல வைக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு வந்திருக்காரு. இதுவே ஒரு தமிழன் முதலமைச்சராக அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி அவர் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு அப்பதான் எழுந்துச்சு. என்னங்க, உங்களுடைய கூட்டணி கட்சி அங்க தேர்தலில் போட்டியிடுது, அந்த கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில இருக்கு, நாங்க ஜெயிச்சோம்னா உடனடியா வந்து காவேரியை மறைத்து நாங்க வந்து மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நீர் தரமாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இவங்க போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு சித்தராமையா சொல்றாரு,
ஆனா அதை எதிர்த்து கண்டித்து ஒரு வார்த்தை இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசல. இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க, ஒன்னு ரெண்டு கிடையாது. இதுக்கெல்லாம் மாற்று அரசியல் ஒண்ணு தேவை, வர 2026 நிச்சயமா தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் இந்த 4 கட்சிகள்ல எந்த கட்சி மாற்று அரசியல பேசுது, எந்த கட்சி தமிழர் நலனை குறித்து பேசுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி நம்மளுடைய ஈர்ப்பை வந்து பயங்கரமா கவருது. நம்ம மனசுக்குள்ள என்னென்ன கேள்விகள் இருந்துச்சோ அதை 15 ஆண்டுகளாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. எந்த கட்சியினுடைய கூட்டணி இல்லாம தனித்து நின்று இதுல சாத்தியமே கிடையாது. எந்த கட்சியாலையும் இன்னைக்கு வந்து வாய்கிலேயே பேசக்கூடிய விசிகாவா இருக்கட்டும், ஏன் திமுகவா இருக்கட்டும், தனித்து நின்று 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்ப நீங்க விஜயை பார்க்க தானே போறீங்க, விஜய் என்ன கிழிக்கிறாருன்றத பார்ப்போம். இப்படி எந்த திராவிட கட்சிகளோடையும் சரி, தேசிய கட்சிகளோடையும் சரி கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது என்பது அசாத்தியமான ஒன்றை சாத்தியமாக்குறது தான் ஒரு தமிழனுடைய அழகு அப்படிங்கிற ஒரு கெத்தா. எவனோடையும் கூட்டணி கிடையாது, இது என் நாடு, எவன் கீழேயும் நான் அடிபணிஞ்சு 2 சீட்டு 3 சீட்டுக்கு நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய லட்சியம் பெருசு. என்னுடைய லட்சியத்தை அடையணும்னா எனக்கு இந்த 2 சீட்டு 3 சீட்டு தேவையில்லை, இந்த நாடு எனக்கு வேணும், தமிழ்நாட்டுல தமிழர் நல்லாட்சி நடக்கணும். அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் வாழ்வோம், தமிழ்நாட்டை நாங்க தான் ஆள்வோம். இது இனவாதம் கிடையாது. இது இனவாதம் அப்படின்னா ஆந்திராவை ஆளக்கூடிய தெலுங்கர் பேசுவது இனவாதம், கர்நாடகாவை ஆளக்கூடிய கன்னடர்கள் பேசுவது இனவாதம் தான். கேரளாவை மலையாளிகள் தான் ஆளணும் அப்படின்னு மலையாளி தான் இது வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தமிழனோ ஆந்திராவையோ கர்நாடகாவையோ கேரளாவையோ ஆள முடியாது. அந்தந்த மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அந்த மாநில மக்களினுடைய உரிமை. அது வந்து தமிழர் மட்டும் பரந்த மனசோட கர்நாடகாக்காரங்களுக்கு, மலையாளிக்கு, ஆந்திராக்காரங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா ஒரு தமிழன் இந்த நிலத்தை ஆளணும்னு சொன்னா அது இனவாதமாக மாற்றப்படுது. அப்ப என்ன இனவாதம் பண்ற அப்படின்னு சொல்ற அந்த கூட்டம்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க பிறக்குது. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலை தேடி மாற்றம்னா நாங்க தான், மாநாடு ஒண்ணு எப்படி போடணும் அப்படிங்கிறத எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு அறைகூவல் கொடுத்திருந்தாரு. ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே அவர் வந்து சேர்த்துதான் அந்த அறைகூவலை கொடுத்திருந்தார். தமிழர்களே வாருங்கள். ஆனா அங்க வந்தது தமிழர்கள் மட்டும் கிடையாது. நான் என் கண்கூட பார்த்த விஷயங்கள், கேரளாவில் இருந்து 10க்கும் மேற்பட்ட பஸ் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. கேரளாவில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்திருந்தாங்க, ஆந்திரால இருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகால இருந்து வந்திருந்தாங்க. இவ்வளவு ஏன் மலேசியால இருந்து, அரபு நாடுகள்ல இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் முதற்கொண்டு அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றி. அதாவது அது ஒரு மாநாடு மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாநாடு வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்து நான் ஃபுல்லா வீடியோவா கேப்சர் பண்ணியிருக்கேன். அங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் நான் ஏன் இவ்வளவு லேட்டா நான் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குன்னு தனிப்பட்ட முறையில கேமராமேன் இல்லை, எடிட்டர் கிடையாது. எல்லாமே நான் தான் பண்ணணும். நான் தான் கேமராமேன், நான் தான் எடிட்டர், நான் தான் எல்லாமே பண்ணணும். அதனாலதான் கொஞ்சம் வந்து தாமதமாயிருச்சு. அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். மாநாட்டில் பல விஷயங்களை நான் பார்த்துருந்தேன். என்னை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து அங்கே நடந்துச்சு. அத்தனையும் நம்மளுடைய வீடியோவில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். பல பேர் அங்கே சந்திச்சோம், பல பேர்கிட்ட கருத்துரையாடல் செஞ்சோம். பல விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் இது போன்று அரசியல் செய்ய இனி ஒரு கட்சி பிறக்க போவதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, இன்னொரு பக்கம் சாதி மத போதை, சாதி மத வெறி, மது போதை. இந்த மாதிரி தான் மக்கள் மாறி இருக்கான். ஆனா அந்த மக்களை எல்லாம் தெளிய வைத்து இனம்தான் முக்கியம், மொழி தான் முக்கியம், இங்க சாதின்னு ஒண்ணு கிடையாது, மதம்னு ஒண்ணு கிடையாது, திரை கவர்ச்சின்னு ஒண்ணு கிடையாது, உலக நாடுகள் முழுமைக்கும் தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு தலைவரை இவர் தீவிரவாதி கிடையாது, உன் இனத்தின் தலைவன் அப்படின்னு அடையாளம் காட்டி இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் இராணுவ கட்டுப்பாடுனா என்ன, இராணுவ கட்டுப்பாடோட ஒரு கூட்டம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. பல மாநாடுகள் இப்படிதான் நடக்குது. ஆனா இந்த மாநாடு திருச்சி ஆலம்பட்டி புதூர்ல நடந்த இந்த மாநாடு வந்து நிச்சயமாக வரலாற்றுல ஒரு பதிவு பண்ணக்கூடிய ஒரு மாநாடாக அமைந்திருக்கு. இந்த மாநாட்டில் நம்ம பதிவு பண்ண காட்சிகள் பாகமா வரும். ஏன்னா நிறைய இருக்கு. முதல் பாகத்தை இப்ப
நீங்கள் பாருங்கள். அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்றத வந்து சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு வந்து தமிழ் தேசியத்தின் மீது கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட கட்சிகளுடைய மாநாடுகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக டிவிக்கு விஜய் அவர்களுடைய மாநாடு, அந்த மாநாடு எப்படி நடக்குது, அந்த மாநாட்டில் நிகழக்கூடிய அவலங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். திமுகவில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே சேரை தூக்கிட்டு போகிறது, பிரியாணி போட்டாங்கன்னா பிரியாணியை சட்டியோடு தூக்கிட்டு போகிறது, அங்கே கட்டுற வாழை மரங்கள்லேருந்து பழங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது, இது எல்லாமே பார்த்து நம்ம சிரிச்சிருக்கோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் மாநாடுனா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து எங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காரு. அந்த மாநாடுனுடைய பேரை வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவை தான். அப்படி மாற்று அரசியல் திரு சீமான் அவர்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, அந்த மாநாடு எப்படிலாம் நடக்குது, எவ்வளவு ஆர்கனைஸ்டாக நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களோட நம்ம திருச்சி நோக்கி பயணத்தில் போக போகிறோம். இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிற பேருந்துகள் வந்து பின்னாடி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மினி பஸ்ஸில் தான் போக போகிறோம். நைட்டில் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால என்னால் எதுவுமே இப்போ காட்ட முடியாது. இங்கேருந்து நேராக வந்து ஒகேனக்கல் போகிறதா ஒரு பிளான். ஒகேனக்கல் போயிட்டு நாளைக்கு 4 மணிக்கு மாநாடு திருச்சி திடலில் நடக்குது. திருச்சியில் எந்த இடம்னு எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அங்கே போயிட்டு காலையிலேருந்து போகிற வழியிலலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மாற்று அரசியல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்படி என்ன மாற்றம் அவங்க கொடுக்குறாங்க, அந்த மாநாடு எவ்வளவு ஆர்கனைஸ்டாக நடக்குது, மற்ற மாநாடுகள் மாதிரி தான் இருக்கா, இல்லை நாம் தமிழர் கட்சி மாநாடுல ஒரு விஷயம் சொல்லப்படுது, அவங்க வந்து அங்கே ஒரு மது பாட்டில் கூட இருக்காது, ரொம்ப காலியாகும் போது கூட சேர் எல்லாமே அவங்களே எடுத்து போட்டுருவாங்க, ஒரு குப்பை கூட அங்கே இருக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நேரில் நம்ம போய் பார்க்க போகிறோம். உண்மையாலுமே அப்படி தான் நடக்குதா, இல்லை உண்மைக்கு போகிறோமா, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நேரில் விசிட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுக்கு இப்போ முதல்ல நம்ம வந்து ஒகேனக்கலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு ஒகேனக்கல்ல இருந்து ரெடியாகி தான் திருச்சிக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை, இந்த இந்த இடத்துல வந்து பயங்கரமான கடைகள், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே அருவிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பரிசல்லாம் இருக்குன்றாங்க. நம்ம போய் நேரில் போய் பார்ப்போம். இங்கே குளிக்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம குளிக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் இருக்குது. இங்கே ஆயில் மசாஜ் வந்து பண்ணுறாங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி விசாரித்தப்ப இங்கே வெறும் காடு மாதிரி தான் இருக்கும் நாங்கள். இப்போ நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு. இங்கே சமைச்செல்லாம் வேறு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, மீனெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமைச்சு வர கொடுக்குறாங்களாம். இப்போ நம்ம ஏரிக்கு வந்தாச்சு, அருவிக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ நம்ம ஒகேனக்கல் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரில. அந்த சைடு வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பிள்ளையார் கோவில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி நல்லா இருக்குல்ல? மீன் பிடிக்கிறாங்க. இங்கேயே மீன் பிடிச்சி இங்கேயே சமைச்சுலாம் கொடுக்குறாங்க போல். பார்த்தீங்களா, இங்கே கொக்குலாம் இருக்குது. ஒரு ஆடு நிற்கிது, தெரியுதா? அண்ணா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அங்க ஆயில் மசாஜ் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம குளிக்கிற இடத்த நோக்கி போவோமா? பாருங்க, இதுதான் ஃபேமஸான ஒகேனக்கல் ஆயில் மசாஜ்.
இங்கே பரிசெல்லாம் இருக்குது. நீங்கள் இது விஜய் சித்து விலாகில் பார்த்துருப்பீங்க. 4 பேருக்கு வந்து 1500 சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு 4 பேருக்கு 1500 ரூபாய் பரிசல் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஸோ இப்போ நம்ம பரிசலில் போக முடிஞ்சால் நம்ம போவோம். மற்றபடி இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே சுற்றி ஆயில் மசாஜ் தாங்க எடுக்கிறாங்க. எங்கே போனாலும் ஒரு ஆயில் மசாஜ் தான். ஓகேங்களா? மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால ஒரே குரங்காக இருக்குது. குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ கீழே இறங்கி போகணும் போல். ஃபால்ஸ் இருக்குது, நான் போய் காட்டுறேன். இதான் ஃபால்ஸா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒகேனக்கல்ல ஃபால்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதுதான் இப்போ ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. பாருங்க, தண்ணி வரும். ஃபுல்லாக ஆயில் மசாஜ் தான். ஸோ இவங்கெல்லாம் நம்ம கூட வந்தவங்க. எல்லாம் குளிக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் போய் குளிப்போம். அங்காளி பங்காளி சண்டை பார்த்தீங்களா? நம்ம கூட வந்தவங்களாம் இப்போ ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பண்ணி முடிச்ச பிறகு இவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்பேன் எப்படி இருக்குன்ட்டு. அண்ணன் தான் பண்ணுறாப்புல. ஐயப்பன் ஒரே குஷியாக இருக்கார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா முத்தண்ணெய், பன்னீரெண்ணெய். ஸோ ஒகேனக்கல் ஃபேமஸ் ஆயில் மசாஜ். செம்மடி அடிக்கிறார் மண்டையில். நான் முத்தண்ணா எப்படி இருக்கு? செம்மடி அடிக்கிறாங்களா? இவங்க ஆயில் மசாஜெல்லாம் எடுக்கட்டும், நம்ம போய் வந்து குளிச்சுட்டு வந்துடுவோம். சரிங்களா? குளிச்சுட்டு வந்த பிறகு அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்கலாம். ஆக்சுவலாக ஃபால்ஸில் வந்து குளிச்சிட்டோம். ஃபால்ஸ் வந்து நல்லா இருக்குது. பெரிய ஃபால்ஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஃபால்ஸு. இப்போ நம்ம கட்சி மீட்டிங் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் டீசெண்டாக போகலாமே. எல்லாருமே அங்கே ஒயிட் ஷர்ட் தான் போட்டு வராங்க. அதனால் நானும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி அந்த திருச்சி மாநாடு திடலுக்கு வந்து போகிறோம். போகிற வழியில் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். தம்பி பேர் வந்து சுந்தருங்க. அவர் டிஷர்ட்டு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ரொம்ப மனமார்ந்த ஆதரவாளர். ஸோ அவர் வந்து எதுக்காக இந்த டிஷர்ட் போட்டிருக்காருன்றதை அவர்கிட்ட கேட்போம். இதை மைக் எடுத்துக்கிறேன். டிஷர்ட்டுக்கும் அர்த்தம் வேணும். எதுக்கு இந்த மாநாடுக்கு போகிறீங்க? இது வந்து மக்களின் மாநாடு. மக்களுக்காக இந்த ஒரு புதிய ஒரு எழுச்சிக்காக ஒரு அரசியல் புரட்சி. அந்த 234 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க.
அப்புறம் அரசியல் பற்றியும் பேசுவாங்க. இந்த ஓட்ட அரசியல் அந்த மாதிரிலாம் இல்லை, உண்மையான அரசியல் என்ன பேசுவோம். ஓட்ட அரசியல்லாம் பேசுறது கிடையாது, உண்மையான அரசியல்லாம் என்னன்றது அதுக்கான மாநாடு இது. வேற இந்த டிஷர்ட்டில் என்ன எழுதிருக்கீங்க? தமிழ் தேயம்னு எழுதியிருப்பேன். தமிழ் தேயம், தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துக்கு தூய்மையான வார்த்தைன்னு பார்த்தா உண்மையான தேசியம்ல தேயம்ல இந்த மருவிய சொல்லு தான் வந்து தேசியம். தமிழ் தேயம்னு போட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் இருக்கு. இப்போ ஒரு 60 வருஷமா அதிமுக திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக டிவிகே தலைவர் விஜய் வந்து பேசுறது பேசுறது வேற. டிவி இல்லை, நான் கேள்வி கேட்டுருவேன். டிவிகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இத்தனை கட்சியை விட்டுட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்வு செய்வதற்காக, அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? முதல்ல எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. 18 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு உரிமை ஒன்று வருது, லைசன்ஸ்னு ஒன்று வருது. அதுக்கு நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன். வண்டி ஓட்ட கற்றுக்கிறனால தான் லைசன்ஸ் வருது. அப்போ எனக்கு 18 வயசில் ஓட்டு உரிமைன்னு ஒன்று வருது. அரசியல் கற்றுக்குன்னே இப்போ அதுக்கான தகுதியை நான் எடுக்கிறேன். நான் அப்போ வந்து தேடுறேன் ஒருத்தராக. எங்கள் வீட்டில் அப்பா வந்து அதிமுக தான் ஃபுல்லாக, திமுக கிடையாது, அதிமுக தான் ஃபுல்லாக. நான் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அவங்க ஓட்டு, எங்கள் அம்மா வந்து ஒரு 2 வாட்டிக்கிட்ட விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க. நான் பார்த்தேன் என்ன இது எனக்கு அரசியலே தெரியாது. சரி, அரசியல் தேடுவோன்னு தேட ஆரம்பித்தேன். ஒருத்தவங்க பேசுகிறதையே பார்க்க ஆரம்பித்தேன். ஏடிஎம்கில் என்ன பேசுகிறாங்க, திமுகவில் என்ன பேசுகிறாங்க பார்க்கும்போது இவங்க வந்து இது நான் டிவி கொடுத்தேன், நான் ஃப்ரிட்ஜு கொடுத்தேன், இதே மாதிரி கொடுத்தேன் தான் சொல்கிறாங்க. அரசியல்னா என்னன்னே இல்லாமல் ஒரு இலவசங்கள் மட்டும். அது எனக்கு ரொம்ப எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. என்னடா இது, எப்படி உங்ககிட்ட இவ்வளோ காசு வருது, எப்படி உங்ககிட்ட இவ்வளோ வருதுன்னு ஒரு கேள்விக்குறியாக வந்து நான் எல்லாத்தையும் தேட இருந்துச்சு. ஒரு விஜயகாந்த் அவர் பேசுறதை கேட்டிருக்கேன், திமுக பேசுறதை கேட்டிருக்கேன். எல்லாமே மாற்றி குறைய தான் சொல்லியிருந்தாலும் நாங்கள் இதை பண்ணுவோம், இதை நிவர்த்தி பண்ணுவோம், இந்த பிரச்சனை இது இருக்குது, இதை முடிச்சு கொடுப்போம், இது மாதிரிலாம் யாருமே பேச மாட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷனே வச்சுக்கோங்களேன். போன எலெக்ஷனில் எடப்பாடி சொன்னார் எஜுகேஷன் லோன், இந்த கல்வி கடன்லாம் ரத்து செய்வோன்னு. அவர் சொல்லி அடுத்த நாள் இவர் சொல்கிறாரு, யார் திமுகவில் சொல்கிறாங்க. இவர் ஒன்று சொல்லி இப்போ இவர் அதிமுகவில் உதவி, அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபாய் தராங்க. அது அதிமுக 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாரு. இவர் முன்கூட்டியே 2000 ரூபாய். இந்த மாதிரி மாற்றி போட்டி தான் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து ஒரு அரசியல் கரெக்டாக பேசலை. அப்படி பார்த்துனே வரும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளிப்பில் தான் இதில் பார்த்தேன். நான் ஏதோ சின்ன கிளிப்பில் தான் அண்ணன் பேசுகிறத பார்த்தேன். சரி, என்ன இவர் பேசுகிற, இவர் கேள்வி கேட்குறாரு. என்னடா இவர் கேள்வி கேட்குறா, நமக்குள்ளேருந்து வரா மாதிரி இந்த கேள்வி. இப்போ நமக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த கேள்வியெல்லாம் நம்ம ஒருத்தவங்க கேட்குற போது நம்ம ஒரு வியந்து பார்ப்போம்ல, ஆஹா நம்மளோட பிரச்சனையெல்லாம் இவன் கொட்டுறாயான்னு. அப்படி பார்த்து தேட ஆரம்பிச்சு தான் இந்த கட்சின்ற ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பித்தேன். ஓ, தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் நாம் தமிழர் கட்சி நிறைய பார்த்துனே வந்து அவர் பேசுறதுலாம் கேட்கும்போது அவர் கேட்குற கேள்விக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலை. 15 வருஷமாக கட்சி இருக்குது. 15 வருஷமாக அவர் கேட்ட கேள்விக்கு யாருமே ஒரு பதில் சொல்லலை. அதுக்கு பதிலாக விமர்சனம், கேவலமான ஒரு விமர்சனம். அவன் இவனை வச்சுருக்கான், இவன் அவனை வச்சுருக்கான், அந்த ஆள் இந்த வச்சுருக்கான், இப்படி தான் பேசணும். ஒரு அவர் கேட்ட ஒரு கேள்வி, சின்ன கேள்வி, அதுக்கு ஒரு பதில் சொல்ல யாருக்குமே திராணி இல்லாத 70 வருஷ கட்சிகள் இருக்கு. அப்போதான் பார்த்தேன், சரி ஓகே, அண்ணன் பேசுறது தமிழ் தேசியம்னா, சரி தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தேசியத்தை பற்றி தேட ஆரம்பித்தேன். அதை பற்றி கேட்கும்போது எப்படி தமிழர்கள் இருட்டடிப்பு பண்ணாங்கன்னு நான் ஒன்றா பார்க்குறேங்கும் போது தான் ஈவே ராமசாமி, அப்புறம் அந்த கலைஞர், அண்ணாதுரை, இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்க ஒன்றா பார்க்கும்போது தான் இத்தனை வருஷம் ஆட்சியில் இப்போ ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஜீ தமிழ் சேனலில் பாட்டு நிகழ்ச்சி நடத்துது. அதில் ஜட்ஜஸாக உட்காந்துருங்க பாருங்களேன், ஒருத்தவங்களும் தமிழால் இருக்க மாட்டாங்க, மலையாளி, கன்னடம், தெலுங்கு. ஆனால் இவங்க எல்லாருமே தமிழ் பேசி எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் அவங்கவுங்க ஆட்களை, இப்போ இந்த உன்னி கிருஷ்ண மேனன் இருக்கிறார், அவர் மலையாளி, அவர் வந்து மலையாளி சிங்கராக தூக்கி விடுவார் விஜய் டிவியில். இதில் ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் ஏதோ வரும், சீனிவாசன் ஏதோ ஒரு பேர் வரும், அவர் பார்த்தா மலையாளி சப்போர்ட். இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணதான் தமிழ் ஆளுங்களுக்கு வரவே கூடாதுன்னு இருக்காங்க. ஒரு இப்போ 140 கோடி மக்கள் தொகையில் இருக்க இந்தியா உலகத்திலே முதலிடம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு 500 பேர் கூட போக முடியல. பிரேசில் எவ்வளோ 400 300 தான் எவ்வளோ போனாங்க போன ஒலிம்பிக்ஸில்.
பிரேசில் வந்து ஒரு ஒரு 4 கோடி மக்களே அவ்வளோதான். அதுலேருந்து 500 பேர் போகிறாங்க. என்னடா இது இவ்வளோ டவுட், இவ்வளோ கம்மியாக இருக்குது, எதனால் இவ்வளோ? அதை பற்றி பார்க்குறப்ப இந்தியர்களை ஃபுல்லாமே இந்த கல்வின்ற பேரில் எல்லாருமே வந்து அடிமையாக தான் ஆக்கி வச்சுருக்காங்க. எல்லாருமே எம்ப்ளாயியாக தான் இருக்காங்க. யாருமே தொழில் முனைவராக இல்லை. இது மாதிரி ஒன்று ஒன்றா தேட ஆரம்பிச்சு நான் உலக அரசியல் அப்படி இப்படி பார்த்தேன். ஏன் விஜய் ஆதரிக்கிறீங்க? விஜய் இது வரைக்கும் என்ன அரசியல் பேசினாரு? அதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஒரு சின்ன விடயம், அவர் வந்து சினிமா துறையில் தான் இருக்கார், திரைப்படத்துறையில் தான் இருக்கார். திரைப்படத்துறையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவர் வந்து இப்போ திரைப்படத்தில் இருந்து வெளியே வந்து ஒரு அரசியல் வேலையாயிட்டார். அப்போனா அவர் அதை அரசியல் பண்ணியிருக்கணும். சல்லியர்கள்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து ஒரு தமிழ் டைரக்டர், தமிழ் நடிகர்கள், தமிழ் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வச்சு தமிழ் சார்ந்த ஒரு படம் எடுத்தாங்க. எந்த தேட்டர் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கே பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு எந்த தேட்டருமே வாங்கலை. 25-24 தேட்டர் தான் வாங்கிச்சு. அப்போ அந்த டேரக்டர் எங்கே போவான்? அவன் எவ்வளோ காசு போட்டு படம் எடுத்தவன் அவன் இப்போ எங்கே இருக்கான்? நடுத்தரில் இருக்கான். ஆனால் இப்போ வந்து ஒரு டிடிடிவின்னு ஒரு டிடிடி ஜீவா நடித்த படம், அவர் ஒரு மலையாளி டைரக்டர். அவர் படம் ரிலீஸ் ஆகுது. இங்கே விஜய் படம் இவங்க யாருமே வாங்கலன்னு சொல்லிட்டு கேவிஎம்னு ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. தெலுங்கு ஆளும் வாழலாம். அப்போ நமக்கு என்னதான் இருக்குது? எதுலையுமே இல்லை. வெறும் நமக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய், மாதத்துக்கு 1000 ரூபாய். இப்போ இந்த 5000 ரூபா தொகை ஒன்று போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாரும் 5000-5000ன்றீங்க. மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் மாதங்களாக அவங்களோட உரிமை தொகைன்றது அவங்களுக்கு வரல. உரிமை தொகைனா மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சலுகை தொகை, அது அவங்களுக்கு வரலை. அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக சேர்ந்து அவங்க சங்கம் இருக்காங்க. அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த திமுக அரசு என்ன பண்ணுது, அவங்க எல்லாத்தையும் ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போகிறேன், அரெஸ்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு பஸ்ஸில் ஏற்றி நைட்டு ஃபுல்லாக சுற்றி யார் அவங்களாம் கண்ணு தெரியாதவங்க, வாய் பேசாதவங்க, கை கால் கொஞ்சம் ஊனமுட்டம், இவங்களுக்கான தொகை போகல. ஆனால் வீட்டில் ஜாலியாக சம்பாதிச்சுன்னு இருக்காங்க. சில பேர் வீட்டு வேலையாக இருக்காங்க. அவங்களுக்கு 5000 ரூபான்றது கொடுக்குறாங்க. நீடே இல்லையே. இவங்களுக்கான உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் எல்லாம் இவங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட 5000 ரூபாய் தான். விஜய் வந்து மதசார்பற்ற சமூகம். விஜய் பத்தியே பேசாதீங்க, வேற என்ன பேசுங்க. விஜய் பத்தி பேசுறது ஒண்ணுமே இல்லை. விஜய் ஒரு நல்ல ஆக்டர். உண்மையாக சொன்னா விஜய்லாம் நான் அவ்வளோ ரசிப்பேன். ஏன்னா என் ஈக்குவலுக்கு விஜய் ரசிக்க முடியாது. அந்த அளவு நான் அவரோட நடனத்தையும் அவர் பாட்டையும் அவர் அந்த படத்தில் நடிக்கிற காமெடி சென்ஸ் அவ்வளோ ரசிப்பேன். அரசியல் பேச மாட்டாரு. அரசியல் பேச நானும் அவரை ரசிப்பேனே. அரசியலில் அவர் ரசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா தேர்தல் காலம் வந்து நாம் தமிழர் விசிஸ் டிவிக்கு யாருக்கு 3வது இடம் அப்படின்னு தானே போயிட்டு இருக்கு. அவர் எலெக்ஷன்ல நின்னா பார்க்கலாம். எல்லாரும் எலெக்ஷன்ல நிற்பாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நிற்க மாட்டார். ஏன்னா 234 தொகுதி ஆள் போடணும். இது வரைக்கும் ஆள் போடலை. இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 தொகுதி போட்டால் கூட கஷ்டம். ஆள் அவ்வளோ அப்போ அந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கே கிடையாது, சுத்தமாக கிடையாது. பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு கூட்டமாக நடத்துனாங்க. ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்கிறாரு. ரேஷன் கடையில் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்க மாநிலத்தில் தான் ரேஷன் பொருள் அவ்வளோ தரமான பொருட்கள் வருது. அவர் அங்கேயே சொல்கிறாரு ரேஷன் கடை இல்லைன்னு. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? ஃபீல்டு ஒர்க் இல்லை. அவர் வச்சு அரசியலே தெரியாது. அவர் போட்டுக்க சட்டை எவ்வளோ ரேட்டுன்னே தெரியாது. அவரை பற்றி என்ன நம்ம பேச முடியும்? அவர்கிட்ட பற்றி என்ன அரசியல் அவர்கிட்ட கேட்க முடியும்? ஸ்டாலினுக்கு தெரியும் ரேஷன் கடையில் என்ன பொருளுக்கு வருது, என்ன பொருள் எங்கேருந்து வருதுன்னு அவருக்கு தெரியும். விஜய்க்கு தெரியுமா? இப்போ இன்னைக்கு இதெல்லாம் எங்களுக்கு கேள்வி இருக்கு. இன்னைக்கு நாம் தமிழரோட மாநாடு வந்து திருச்சியில் நடைபெறும். ஆமா, அதுல என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம்? நான் எதிர்பார்க்கறது ஒருத்தர் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள எதிர்பார்க்குறேன். இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா யாருமே சும்மா சாதாரண ஆட்கள் இல்லை. எல்லாருமே படித்தவங்க, எல்லாம் எம்டி டீச்சருங்க, எம்இடி எல்லாம் பிஎட் இந்த மாதிரி முடித்தவங்களாம் இருக்காங்க. எல்லாரும் ஒரு டைமில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா படித்தவங்க வரணும், சின்ன பசங்களாக வரணும். சின்ன பசங்களையும் நிப்பாட்டுறாங்க, படித்தவங்களையும் நிப்பாட்டுறாங்க. ஆனால் யாருமே ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. ஆதரவு தெரிவிக்கல, யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. எல்லாம் எலெக்ஷன் டைமில் கடைசி டைமில் காசு கொடுப்பாங்க, அதில் போயிடுறாங்க முக்கால்வாசி பேர். சரி, இப்போ நாம் தமிழர் ஆட்சி அமைக்கிறோன்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க பார்த்தீங்கன்னு அவங்களுக்கு பேர் பட்டியலை நான் சொல்கிறேன். எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம எல்லாம் சொன்னது. ஆனால் அவர் உண்மையான பேர் ராமச்சந்திர கோபால மேனன். மேனன்னா என்ன? அவர் ஒரு மலையாளி. இது இந்த டேக் லைன் இருக்குல்ல,
இந்த குடிப்பெயர்கள் இதை வந்து மறைக்கிறதுக்கான வேலை செஞ்சவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அவர் ஒரு தெலுங்கரோ கன்னடாவையோ என்னவோ. இது மாதிரி யார் விஜயகாந்த் வந்தார், அவரு ஒரு நாயுடு சமுதாயத்தவர், தெலுங்கு. ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க, அவங்க ஒரு கன்னடர்னு நினைக்கிறாங்க, கன்னடர். இது ஒரு பார்த்தா தமிழர்களை யாருமே வளர வீணா போனோம் அம்மஞ்சா போய்க்காரன் பொண்ணுங்க ஏதோ ஆண்டு போயிட்டாரு, அவரும் தலைவர் ஆயிட்டாரு. அவர் ஒரு கன்னடர் தெலுங்கர். அவர் பேர் என்ன வெள்ளாளர். அவர் வேறு வெள்ளாளர், என்ன வெள்ளாளர்னு தெரில. அவங்க வந்து வெள்ளாளரில் இசை வெள்ளாளரில் வரும். எல்லாத்தையும் பார்த்து தான் பேசுகிறேன். வெள்ளாளர்ன்றது இது வந்து தமிழின துரோகம். இப்போ ஒரு குடிமக்கள் இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, கம்மி பர்சன்டேஜ். இவங்களை சேர்த்துக்கிறதுக்காக, இவங்களை அதிகப்படுத்துறதுக்காக இங்கே இருக்கவங்களாம் நீங்கள் இதில் போட்டுங்க, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் வரும்னு சொல்லி இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஒரு கேம் பண்ணானுங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாது, இதெல்லாம் நான் பார்த்தனால சொல்கிறேன். இப்போ கேம் பண்ணி இவங்களோட பர்சன்டேஜ் ஏற்றிக்கினாங்க. இப்போ 3% இருந்தது, இவங்க 7% மாறிடுறாங்க. ஆனால் அந்த 7%ல் முக்கால்வாசி பேர் வந்து தமிழர்லாம் இருப்பாங்க. இவங்களை ஏமாற்றி உள்ளே போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க. அப்படி நிறைய பார்த்து தான் சரி இவர் இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயத்தில் இருக்கார், தமிழ் குடியில் இருக்கார், சரி நமக்கு இவர் பேசுகிற அரசியலும் தமிழ் சார்ந்து இருக்குன்றதுக்காக இவர் ஆதரிச்சேன்.